இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் வந்து அமைச்சர்களுக்கு சொன்னதில் ஒரே ஒரு விஷயம், க்ளீன் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னாரு. இந்த பக்கம் அண்ணாமலை புது அரசியலுக்கு வர்றாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நல்ல அரசியலை தேடும் சாமானியன். திமுக அதிமுக அப்படிங்கிறக்கூடிய தீய சக்தி தான் ரெண்டுமே அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நல்லது பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு விட அதிகமாக ஊழலும் பண்ணியிருக்கிறாங்க. ரஜினி கரம் சேர்ந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த ஒரு வதந்திகள் இருந்தது. ஸோ அதுக்கு அவர் சொல்லிட்டார், வெள்ள சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது? அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. அண்ணாமலைங்கிறவர் வந்து சாதாரண எல்லாரோட ஒரு அரசியல்வாதிங்கிறவரை ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார். கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியும் போட்டு துவைச்சாரு, முக ஸ்டாலினையும் துவைக்கிறாரு. அப்போ தாவைக்காலே இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ இதில் இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் வந்து அண்ணாமலைக்கு போயிடுவாங்களா? அந்த ஓட்டு பிரிவு தாவைக்காலேருந்து போயிருப்பாங்க அப்படின்னா தாவைக்காலேருந்து எப்படி போவாங்க? ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போ தனிமையாக அவருக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். தமிழகத்துக்கு சார்ந்து, தமிழக மக்கள் சார்ந்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அரசுக்கு எதிரான எத்தனையோ கேள்விகளை இனிமேல் கேட்க போகிறாரு. அந்த கேட்குற கேள்விகளில் நிச்சயம் தாவைக்கா அவங்களோட வேலையை செய்வாங்க. ஆனால் பாஜகலேருந்து அண்ணாமலை அவர்கள் விலகினது வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக பாதிப்பு எதையுமே ஏற்படுத்தாது. அங்கே பாதிப்பு இருந்தால் தானே, தொண்டர்கள் இருந்தால் தானே பாதிப்பு ஏற்படுத்த. ஏற்கனவே சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியலில் பல கேள்விகளுக்கு நமக்கு பதிலளிக்க இணைஞ்சிருக்காரு ஜேர்னலிஸ்ட் வினோத் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இன்னைக்கு வந்து லைவ் வந்தார். ஸோ அதை பற்றி என்னென்ன, அவருடைய வருகை வந்து எப்படி இருந்துச்சு? தமிழக மக்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும். நல்ல காலம் அப்படின்னா அண்ணாமலை வந்தது நல்ல காலமா அப்படின்னா அப்படி கிடையாது. திமுக அதிமுக அப்படிங்கிறக்கூடிய தீய சக்தி தான் ரெண்டுமே அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நல்லது பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு விட அதிகமாக ஊழலும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான மாற்று வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்தார். விஜய் அவர்களோட வந்த வருகை வந்து நிச்சயமாக மாற்றத்தை கொடுத்து இப்போ புது அரசியல், இப்போ வந்து ஊழல் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் இருக்காங்க. இன்றைக்கி கூட விஜய் அவர்கள் வந்து அமைச்சர்களுக்கு சொன்னதில் ஒரே ஒரு விஷயம், க்ளீன் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னாரு. இந்த பக்கம் அண்ணாமலை புது அரசியலுக்கு வர்றாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அவர் வந்து முன்னெடுத்த விஷயமும், அவர் இப்போ இணையத்தில் அவரோட இணைய கணக்குகளில் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நல்ல அரசியலை தேடும் சாமானியன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஊழல் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு தமிழகத்தில் வந்து பெரிய ஊழல் பக்கம் எந்த கட்சியும் கை வைக்காது. இதால் ஒரு 10 வருஷத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வரப்போகுது. இயற்கை வளங்களை பாதுகாத்து எல்லாத்தையும் நம்ம தமிழக மக்கள் நல்ல ஒரு முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு, இந்திய அளவில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வருவதற்கு ஒரு நல்ல சாத்தியக்கூறு. அதனால் எப்போவுமே இன்றைக்கி அண்ணாமலை சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம், ஒரே எம்பி ஒரே திமுக ஒரே தலைவன் அப்படின்னு எடுத்துக்காமல் நம்ம வந்து மாற்றத்தையே யோசிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி தான் சொல்கிறேன். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மக்கள் வந்து சரியில்லைன்னா உடனே மாற்றத்தை ஒற்றுமையோடு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இந்த 2026 தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ இப்போ அது கூடவே வந்து ரஜினி அவர்களை பற்றியும் பேசியிருந்தார். 2020 வந்து ரஜினி அவர்கள் வந்து என் கூட வாங்க கட்சிக்கு அப்படின்ற மாதிரி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்து இல்லை நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், ஸோ நான் பாஜகவில் தான் போயிட்டு இணைவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ 2020 வந்து ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவரை கூப்பிட்ருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? ரஜினி அவர்கள் அண்ணாமலை அப்படிங்கும்போது பாஜகவே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ரஜினி ஃபைன் பண்ணி கூப்பிட்ருக்கலாம், அவரே சொல்கிறாரு. பட் இப்போ வந்து என்ன, இவர் முக்கியமாக இந்த விஷயத்தை இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ரஜினி கரம் சேர்ந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த ஒரு வதந்திகள் இருந்தது. ஸோ அதுக்கு அவர் சொல்லிட்டார், இன்டைரக்டாகவே சொல்லிட்டாரு, ரஜினி அவர்கள் அரசியல் பண்ணுறதுக்கு காலம் இல்லை, இனிமேல் அவர் ஓய்வெடுப்பது நல்லதுன்னு சொல்லிட்டாரு. அதேமாரி அவரோட அரசியல் வந்து அப்போது கூட்டம் போதுமே வந்து அவர் நிராகரித்து பாஜகவில் போயிட்டார். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி அவரோட அரசியலுங்கிறது இனிமேல் எடுபடாதுங்கிறத அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். அவர் சொல்லியிருக்க ஒரே விஷயம் அண்ணாமலை என்னென்னா, ரஜினியை வந்து ரஜினி கரம் பிடித்து நான் அரசியலுக்கு வரல, நான் தனியாக இளைஞர்கள் பட்டாளங்களோடையும், அதை குறிப்பாகவும் சொன்னார், எல்லாரையுமே பார்க்கணும். அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்ஸ்டாகிராம்லேயே லைவ் வந்திருக்கிறாரு, ட்விட்டரில் லைவ் வந்திருக்காரு, ஃபேஸ்புக்கில் லைவில் வந்திருக்காரு, யூடியூப்பில் லைவ் வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு இணையதளங்கள்லையுமே ஒவ்வொரு இதுலேயுமே வந்து
ஒவ்வொரு தரப்பான பார்வையாளர்கள் இருப்பாங்க. ஸோ எல்லா அரசியலையும் பண்ணணும், மாற்றத்திற்கான அரசியலை பண்ணணும், புதுமையான ஒரு அரசியலை கொண்டு போகணும், பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் களத்தில் இறக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கோணத்தில் தான் வந்திருக்கிறேன். எந்த ஒரு பின்புலத்தையும் நோக்கி வரல. எந்த ஒரு புகைப்படத்தையோ எந்த ஒரு தலைவர்களையோ முன்மொழிந்து நான் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது வந்து ஒரு புதுமையாக இருக்குது. அதனாடி ரஜினி அப்படின்னு சொல்லி இவரை பேச வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக தான் பார்க்குறேன். ஸோ தேசிய ஜனநாயகம் அந்த இதுவில் தான் அவர் வந்து இப்போ பாஜகவில் இருந்தார். அதை பின்பற்றி வரலை நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதில் வந்து அதில் இருந்துட்டு இப்போ நான் தனியாகவே நான் எந்த கொள்கை இல்லாமல் வரேன் அப்படின்றத மக்கள் ஏற்றுப்பாங்களா? பொதுவாக பார்த்தா உங்களுக்கு இந்தியா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் சார். தமிழ்நாடு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். இந்தியா பிடிக்காதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்பீங்களா? தமிழ்நாடு பிடிக்காதுன்னு சொன்னால் கேட்பீங்களா? ஸோ அதை தான் அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு இந்தியாவுக்கு ஆதரவுடனும் தமிழன் என்ற பெருமையுடனும் வரேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்கிறாரு. அது ஒவ்வொருத்தரும் திராவிட அரசியல் இருக்கலாம், தேசிய அரசியல் இருக்கலாம், தமிழ் தேசிய அரசியல் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வந்தால் வரவேற்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார், இந்த 6 வருஷமாக பாஜகவில் இணைஞ்சிருந்தேன். ஸோ நான் நல்லது பண்ணணும், என்னுடைய செயல்பாடுகள்லாம் அதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் போய் சேர்ந்தேன். ஆனால் எனக்கு அதுக்கான வழி அங்கே கிடைக்கல, அதனால் நான் தனியாக பிரிஞ்சு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையாகவே அது பாஜகவில் வந்து அது நடக்கலையா? அவருக்கு எதுவும் எதுவும் செய்யலையா? பாஜக என்பது வந்து வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கட்சி வளர்ச்சியை வந்து அவங்க ரொம்ப கவனம் பண்ணுறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் கொண்டு வந்தப்போ நிச்சயமாக அண்ணாமலையால் அந்த கட்சி வளர்ந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த உட்கட்சி பிரச்சனைங்கிறது தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, உட்கட்சி பிரச்சனை, அதேமாரி தமிழகத்தில் பாஜகவுக்கு உட்கட்சி பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் அண்ணாமலைங்கிறவர் வந்து சாதாரண எல்லாரோட ஒரு ஒரு அரசியல்வாதிங்கிறவரை ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார். அந்த போலீஸ் மூளையா என்னென்னு கூட சொல்லலாம். கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியும் போட்டு துவைச்சார், முக ஸ்டாலினையும் துவைக்கிறாரு. அப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வரும்போதோ ஊழல்னு வரும்போதோ எல்லாரையுமே அடித்து பேசும்போது மேலேருந்து பாஜக அதிமுக தயவு இருந்தால் தான் அவங்க வளர முடியும். ஸோ இப்போது அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுண்டு அவரை வந்து பெரிதாக எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் பேசக்கூடாதுன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. பட் அவர் அதெல்லாம் கேட்குறது இல்லை. ஸோ அதான் அவர் சொல்லியிருந்தார், 2025 டிசம்பர் 4ஆம் தேதியே வந்து கட்சியை விட்டு வெளியே வரப்போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தார். ஆனால் அந்த தேர்தலுக்காக அவரை பிடித்து வச்சுருந்துருக்காங்க. ஒருவேளை அவர் முன்னாடியே அதை வெளியே வந்திருந்தால் அந்த கட்சி தேர்தலுக்கு முன்னாடி கூட வந்திருந்துருக்கலாம். அது ஏன் சார் அவர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட 18 மாதம் வந்து அந்த கட்சிக்காக நான் ஒர்க் பண்ணுற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நான் 18 மாதத்துக்கு முன்னாடியே நான் வெளியில் வரதா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் தான் போகணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுனால மோடி அவர்கள் மேலே இருந்த ஒரு மரியாதையினால் நான் கட்சியில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்புறம் அவர் அதிலிருந்து வெளியே வந்திருந்தாருன்னா இப்போ பாஜக வந்து தமிழகத்தில் வந்து இந்த அளவுக்கு தேர்தலில் இருந்திருக்குமா? பாஜக இனி தமிழகத்தில் தலை தூக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர் மூலமாக பல்வேறு கட்சிகள்லேருந்து பாஜகவில் இணைந்தாங்க. அதிமுகலேருந்து இணைந்திருக்காங்க, திமுக, சீமான் கட்சிகள். அதுக்கப்புறம் வந்து அவர் இருந்த டைமில் இப்போ தாவேக்க கிடையாது, இணைந்தார்கள். இப்போ இவர் வெளியே வரும்போது இணைந்தவர்களோடு சேர்ந்து ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர்களும் வராங்க. ஸோ அதனாடி பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி தான். அதேமாதிரி அண்ணாமலை ஏன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தது அவரை ஏன் பேச விடாமல் தடுக்கிறாங்கன்னா, அவர் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, எல்லாரையுமே கேட்குறாரு. டிஆர்பி பாலுவே வந்து கோர்ட்டு வரைக்கும் கூண்டில் நிற்க விட்டு கேள்வி கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எல்லா ஊழல் பிரச்சனைகளையுமே கேட்குறாரு. அவரோட கேள்விகளால் அவர் கேட்ட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு கேள்விகள், செந்தில் பாலாஜி எதிர்த்து கேட்ட நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்களுக்கு திமுக மேலே அதிருப்தி, இவங்க இப்படி ஒரு கொள்ளையடிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே இங்கே விஜய் வருகையும் அந்த மாற்றத்திற்கான வாக்கு வருவதற்கும் இவர் ஒரு காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ யோசிக்கிறாரு, அந்த மாற்றம் வருவதற்கான காரணத்தை துவங்கியது நம்ம தான். அப்போ நம்ம வந்து தனி கட்சியாக இருந்தோம்னா, ஒரு கட்சி உருவாக்கணும்னா இதே மாதிரி தமிழக மக்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவர் செஞ்சுருக்கலாம். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, நம் இயக்கம், இது நம் இயக்கம் அப்படின்ட்டு. அதில் வந்து இப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு 1 ஹவர்லேயே ஒரு 2 லேக்குக்கு மேலே வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்போ தாவேக்காலே இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ இதில் இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் வந்து அண்ணாமலைக்கு போயிடுவாங்களா? அந்த ஓட்டு பிரியுமா? தாவேக்காலேருந்து போயிருப்பாங்க அப்படின்னா, தாவேக்காலேருந்து எப்படி போவாங்க? ஆளுங்கட்சியாக இருக்குது, புரியுதா? இதே வந்து தேர்தலுக்கு முன்னே அப்படின்னா அது எப்படிங்கிற விஜய் அவர்களோட முதல்வர் விஜய் அவர்களோட வாக்கு வங்கி எப்படின்னு தெரியாது. பட் இப்போ அவங்க ஆளும் அரசானதுனால அங்கே தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்கும்.
தாவேக்காக்கு. ஆனால் அதே போல் மறுபக்கம் அண்ணாமலைக்கு எங்கிருந்து வருவாங்க அப்படின்னா அதிமுக, திமுக, இன்னும் நாம் தமிழர் இது போன்ற கட்சிகள்லேருந்து வருவாங்க. இதற்கு பின்பு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போகும்போது முதல்வர் விஜய் அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இவர் கட்சி வளரும். இவர் கேட்கக்கூடிய கேள்விகள், இவர் எப்படி அரசாங்கத்தை வேலை வாங்குறாரு, இவரோட ஆளுமை எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் இவங்களோட இது வருமே தவிர, தற்போதைய சூழலில் பாஜகவில் இருந்தும் அதிமுகவிலேருந்து திமுகவிலேருந்து நிறையா போகிறாங்க. தாவேக்காவிலேருந்து போகிறதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. அப்போ இவர் வந்து எதிரில் தாவேக்கா வந்து இதெல்லாம் பண்ண மாட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு பயந்தே வந்து இவங்க தாவேக்கால வந்து எல்லாமே பண்ணுவாங்களா மக்களுக்கு? கண்டிப்பாக ஒரு ஆளும் அரசு வந்து மக்களுக்காக வேலை செய்வதற்காக வந்திருக்கிறவங்க. அந்த வேலை செய்ய வந்திருக்கிறவங்கள வேலை வாங்க வேண்டியதே எதிர்க்கட்சி தான். இதை செய்யலை அதை செய்யலை அப்படிங்கிறது. ஸோ அதில் திமுக வந்து நல்லா பண்ணுவாங்க. அதில் திமுக இப்போ உதயநிதி கையில் எதிர்க்கட்சி தலைவராக வராரு. அதே போல் இப்போது ஒரு தடையோட பாஜக அப்படிங்கிற ஒரு தடையோடையும் பாஜக அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்தும் தேசியத்தை மட்டும் கொள்கையாக முன்னிறுத்தி ஒரு கொஸ்டின்களை கேட்க வேண்டிய சூழலில் இருந்தவர் இப்போ தனிமையாக அவருக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். தமிழகத்துக்கு சார்ந்து தமிழக மக்கள் சார்ந்தும் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அரசுக்கு எதிரான எத்தனையோ கேள்விகளை இனிமேல் கேட்க போகிறாரு. அந்த கேட்குற கேள்விகளில் நிச்சயம் தாவேக்கா அவங்களோட வேலையை செய்வாங்க. அவர் வந்து தனி கட்சி வராரு இல்லையா, அவர் வந்து எந்த கட்சியும் நான் வந்து தாக்கிலாம் பேச மாட்டேன், சார்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். அவர் சொன்னது வந்து எந்த கட்சியையும் குறை சொல்லியோ, எந்த ஒரு கட்சியையும் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியோ, தீய சக்தி தூய சக்தி அவர் வந்து விஜய் முன்னெடுத்து வந்தார். இவர் அதே வழியில் வரல. இவர் சொல்கிறாரு இதேமாரி நான் எந்த கட்சியுமே வந்து தவறாக சித்தரித்து வரல, ஆனால் வந்ததுக்கப்புறம் தவறாக செய்யக்கூடிய எல்லாரையுமே கேள்வி கேட்பேன், தவறு செய்தவர்களையும் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவர் பேசுகிறாரு. கேட்க மாட்டேன்னு சொல்லலை சார். அப்போ அதுக்கப்புறம் இப்போ பாஜகவில் வந்து தமிழர்களுக்கு புரிகிற மாதிரி வந்து அவங்க நடத்தலை, எதுவுமே அவங்களுக்கு புரியாத வழியில தான் வந்து அவங்க ஆட்சி நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ இவருமே பாஜகவில் தானே சார் இருந்தார். இவர் அந்த மாதிரி புரிகிற மாதிரி தமிழ் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஆட்சி நடத்திருக்கலாம் இல்லையா? இவருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து தலைவராக இருந்தப்போ கட்சியை வளர்ப்பதற்காக என் மண் என் மக்கள் சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுற்றுப்பயணம் செஞ்சு தான் அந்த கட்சியை வளர்த்துருக்கிறாரு. அடுத்து திரும்ப என்னவாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தலைவரை மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து அவரால் வந்து அவர் வந்து மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இப்படி ஒரு போர்வையில் கட்சியை கொண்டு வரலாம். அதேமாரி அவர் அந்த கட்சியில் இருக்கிற அந்த கட்சியோட பற்றுக்கு வேண்டி நரேந்திர மோடி அவர் பிரதமராக இருக்கிறனாண்டி அவர் மேலே ஒரு மதிப்பு இருந்திருக்கு. ஸோ அதனால வேண்டி அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கிறாரு. இனிமே அது இருக்குமானே தெரில. ஏன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னையே மும்மொழி கொள்கை அந்த மாதிரி ஒரு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு வேண்டி எதிர்ப்பு தெரிவித்துட்டார். ஸோ இனி அடுத்து வந்து காரசாரமாக தான் இருக்க போகுது அரசியல். ஆனால் பாஜகலேருந்து அண்ணாமலை அவர்கள் விலகுனது வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக பாதிப்பு எதையுமே ஏற்படுத்தாது. அங்கே பாதிப்பு இருந்தால் தானே, தொண்டர்கள் இருந்தால் தானே பாதிப்பு ஏற்படுத்த. ஏற்கனவே அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கும் போதே வந்து அங்கே இருந்த பாதி தொண்டர்கள் வந்து கட்சியில் இருந்திருக்கிறாங்க. அண்ணாமலை எப்படி இருந்திருப்பார், அமைதியாக 18 மாதம் இருந்துருவோம், தேர்தல் முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அதே மாதிரி தான் தொண்டர்களும் இருந்திருப்பாங்க. அதே போல் உண்மையை சொல்கிறேன், அண்ணாமலை ஆதரவாளர்களாக என்டிஏ அலையன்ஸில் இருந்து அங்கே இருக்க இளைஞர்களோ எல்லாருமே வந்து திமுகக்கோ அதிமுகக்கோ ஓட்டு போடலை. எல்லாருமே வந்து தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து அங்கே உள்ளேருந்து வரக்கூடிய தகவல்களே இதுதான். மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? மாற்றுவோம் தப்பு பண்ணால் அதை வந்து தட்டி கேட்போம், அதை வந்து மாற்றுவோம். ஏற்கனவே இப்போ மாற்றம் வந்திருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சிங்கிறது வந்து உண்மையிலே அந்த திராவிட கட்சிகளை ஒழிக்கப்பட்டு மாற்றம் வந்திருக்கு. அடுத்து அண்ணாமலையும் இவருக்கு ஈக்குவலாக அவரும் ஃபைட் பண்ணி மக்களுக்கான கோரிக்கைகளை இவர் எடுத்து அவங்க மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு போய் அதை நடைமுறை கொண்டு வர செய்வது, இந்த 2 காம்போ நல்லா வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்து வந்து இனி திராவிட அரசியல் காங்கிரஸ் வந்து எப்படி ஒழிக்கப்பட்டதோ அதே போல் திராவிட அரசியல் ஒழிக்கப்படலாம். ஸோ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவார், எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் அதை பற்றி பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.